அதிமுக ஆட்சி காலமான 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் செந்தில் பாலாஜி. அப்போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பணம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அதிமுகவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த மாற்றங்களால் திமுகவிற்கு பல்டி அடித்தார் செந்தில் பாலாஜி. அங்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கும் மின்சாரத்துறை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை நாடு முழுவதும் அரசியல் தலைவர்களை குறிவைத்து காய் நகர்த்திய நிலையில் அமைச்சர் பொறுப்பில் இருந்த செந்தில் பாலாஜி சிக்கினார். நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணையை தீவிரப்படுத்திய அமலாக்கத்துறை பல இடங்களில் சோதனை நடத்திய நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அதிகாலை நேரத்தில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி கடந்த ஒரு வருடமாக ஜாமீன் கோரி பல முறை நீதிமன்றத்தின் கதவை தட்டினார். ஆனால் அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பின் காரணமாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காத நிலை உள்ளது. இந்த நிலையில் மீண்டும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தொடர்ந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது அமலாக்கத்துறையின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டுமே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கு விசாரணையின் போது தெரிவித்துள்ளது. இல்லை என்றால் சிறையில் அடைக்கப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கலாம் என கூறியுள்ளது. மேலும் சட்டவிரோத பண வழக்கில் பிரிவு 45 பிணை வழங்க 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என கூறினாலும் ஜாமீன் தொடர்பான உரிமைகளை அது பாதிக்காது என உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. இந்த புதிய அறிவுறுத்தல் காரணமாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே விரைவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் தீர்ப்பை திமுகவினர் ஆர்வமோடு எதிர்நோக்கி காத்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.